ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஆக்ஷன் மூவியோட ஃப்ரான்ச்சைஸோட ஃபஸ்ட்டு பாட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஜான் விக். எஸ், நிறைய பேருக்கு இந்த படம் ரொம்ப 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 பிடிக்கும், எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் கியானா ரீவ்ஸ். அந்த ஆளுக்காகவே நம்ம கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தே தீரலாங்க. அந்த அளவுக்கு மாசான அப்பியரன்ஸ் நம்ம கியானா ரீவ்ஸ் கொடுத்துருப்பாரு இந்த படத்தில். ஸோ இதோட ஃப்ரான்ச்சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பாட்டு இருக்குது. ஸோ அதோட ஃபஸ்ட்டு பாட்டு இது தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாட்டோட ஒன் லைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் ஒரு டிசீஸில் இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் தனிமையில் இருக்கவங்களுக்கு ஒரு நாயை அவங்க ஒய்ஃப் ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த நாயை வில்லனுங்க கொண்டுறானுங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்களே கற்பனையிலேயே புரிஞ்சிட்ருப்பீங்க. ஆனால் அதை எப்படி நம்ம ஹீரோ பண்ணார் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. ஸோ வாங்க படத்துக்குள்ளே போகலாம். அண்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வார போட வீடியோலாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ வாங்க படத்துக்குள்ளே போகலாம். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கார் அப்படியே மூவ் ஆகினே ஒரு இடத்துல டம்முன்னு இடிச்சு நிற்குது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்த வெள்ளத்தில் அப்படியே வெளியே வைத்த பிடிச்சிக்கிட்டு வராரு. அப்படியே ஒரு இடத்துல சாய்ஞ்சு அப்படியே ஃபோனை எடுத்து அப்படியே அவரும் அவர் ஒய்ஃபும் இருக்கிற அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே அப்படியே சாஞ்சிடுறாரு. அப்படியே ஃப்ளாஷ்பேக் பின்னாடி போகுது. ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம ஹீரோ ஏந்துக்கும் போதே ஒரு சோகம். அவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு தனிமை. அவர் ஒய்ஃபை பற்றியே நினச்சிட்ருக்காரு. ஸோ கிளிப்ஸ் அவங்க ஒய்ஃபை பற்றியே காமிச்சிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க ஒய்ஃப் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டிசீஸ்னால் இறந்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க அவங்கள. ஸோ இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இறுதி சடங்கு செய்கிறதுல தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ போயிருக்காரு. இறுதி சடங்குலாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அங்கே வராங்க. ஸோ 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு நம்ம ஹீரோ. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கேதரிங்லாம் முடியுது. வீட்டெல்லாம் அதில் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு காலிங் பெல் வருது. என்னடா வெளியே போய் பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி. அவங்க இறந்த ஒய்ஃப் கிட்டேருந்து ஒரு டெலிவரி வந்திருக்கு. என்னடா இவக்கிட்ட இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு லெட்டர் இருக்குது. அதில் லெட்டரில் பார்த்தீங்கன்னா, நான் போனதுக்கப்புறம் நீ தனிமையில் இருப்பேன்னு தெரியும், அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நாய்க்குட்டியை நான் உனக்கு கிஃப்ட் பண்ணுறேன். இதுதான் ஒரு பிகினிங். உன்னோட கார் இதில் கணக்கு கிடையாது. அதனால் இந்த நாய்க்குட்டியை என் நினைவாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப்லேருந்து ஒரு உருக்கமான ஒரு லெட்டரை அனுப்பிச்சிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமாக அழுதுருப்பாரு. அழுதுட்டு அந்த நாய்க்குட்டியை எடுத்து பார்ப்பாரு. அதோட காலரில் பார்த்தீங்கன்னா டெய்ஸி அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ அந்த நாய்க்குட்டிக்கு டெய்ஸின்னு பேர் வச்சுப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த நாய்க்குட்டியை ரொம்ப பாசமாக ரொம்ப கேரிங்காக பார்த்துட்ருப்பாரு. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவர் காரை எடுத்துக்கிட்டு போகும்போது நாய்க்குட்டியை கூட்டிகிட்டு தான் போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டிருக்காரு. அப்போ தான் த வில்லனோட இன்ட்ரோடக்ஷன். எப்போ போல் பார்த்தீங்கன்னா இந்த யங் ஜென்ரேஷன்ஸ் யங் பிளட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அப்படியே ஃபுல் பீமிங் சவுண்ட்ஸோட கார் ட்ரைவ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவனும் இறங்குறான். இறங்கிட்டு கார் சூப்பராக இருக்குடா, என்னடா 70s மாடலா அப்படிங்கிற, இல்லைடா 69 மாடல் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்படியே கேட்குறான், அடே இந்த கார் என்னடா ரேட்டு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ இல்லை இது சேலுக்கு இல்லை அப்படின்னும் போது, எல்லாத்துக்கும் ஒரு ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யனில் நம்ம வில்லன் சொல்கிறான். வில்லன் சொன்ன உடனே ரஷ்யனில் நம்ம ஹீரோ கெத்தா இதுக்கு கிடையாதுடா அப்படின்னு சொல்லிடுறான். உடனே வில்லன் ஊன்மா அது உடனே கூட இருக்கும், அடங்கட அப்படின்னு சொல்லிட்டு வில்லனை கூட்டிகிட்டு போயிட்டு யூ ஹேவ் அ குட் டே சார் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு சொல்லி அனுப்பிச்சிடும். நம்ம ஹீரோ அங்கேருந்து போய்ட்டு ஒரு ஏர் ஸ்ட்ரிப்பில் சும்மா பட்டியை கலப்புற அந்த காரை வச்சு சும்மா ட்ரிஃப்ட்டுக்கு ஃப்ரெண்ட், அதாவது அவரோட எமோஷனல் அவுட் பர்ஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல காமிச்சிட்டு வீட்டுக்கு தூங்கிட்டு இருப்பார். ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குதுன்னு அவர் நாய்க்குட்டி கீழே இருக்கும்போது யாரோ இரும்பு பேட்லேயே நம்ம ஆளை அடிச்சிடுறாங்க. அடித்த உடனே நம்ம ஆள் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டு. அந்த நாய்க்குட்டி கத்திக்கிட்டே இருக்கிறனால அந்த நாய்க்குட்டியை அறுத்து போட்டுறானுங்க. அறுத்து போட்டுற காலையில் நம்ம ஹீரோ ஏந்து பார்த்தா வீடு ஃபுல்லாக ரத்தம், அந்த நாய்க்குட்டி இறந்துருக்கு. நம்ம ஆளுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுமே முடியல. அந்த நாய்க்குட்டியை ஒரு வழியாக புதைக்கிறாங்க. புதைச்சிட்டு கராஜில் பார்த்தா அவர் காரை காணும். ஆக்சுவலாக இந்த காருக்காக தான் இவ்வளோ கூத்தம் நடந்திருக்கு. இங்கே காரை தூக்கினவனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு கேரேஜில் போய்ட்டு இந்த காருக்கு புது வின் நம்பர், புது க்ளீனான பேப்பர் அதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறானுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் காரை எடுத்துகிட்டு வந்தவனே அடித்து மரியாதை ஓடி போயிடுறா அப்படின்றானா. அவனும் கத்திட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன, கிளம்பி போனவனோட அப்பா பார்த்தீங்கன்னா பெரிய மாஃபியா டானு. அவன் அந்த ஓனருக்கு ஃபோன் பண்ணி ஏன்டா என் பையனை அடித்தா அப்படின்னு கேட்கும்போது, ஜி உங்கள் பையன் ஜான் விக்கோட காரையே திருடி இருக்கான், அது மட்டும் இல்லாமல் அவன் நாயும் கொண்டுட்டான் அப்படின்னு சொன்னபோது எதுவுமே பேசாமல் அந்த மாஃபியா வில்லன் ஜஸ்ட் லைக் தட் அப்படி காலை கட் பண்ணிவிட்டு ஐயோ அப்படின்னு தலையில் கை வச்சிட்றான். கை வச்சக்கப்புறம் என்ன, என் பையனை வர சொல்கிறா அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பஸ்ஸை பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக அதே கேரேஜுக்கு போயிட்டு கார் வந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. வந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு சரி
எனக்கு ஒரு ரைட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர்கிட்டயே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு காரை வாங்கிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா தரையை டம்மால் டிம்மில் வந்து ஒரு பெரிய சுற்றி வச்சு உடைக்கிறாரு. உடச்ச பெரிய சூட்கேஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கன்னு, கத்தி, பாம்பு எல்லாமே இருக்குது. அப்படியே கோல்டு காயின்ஸ் எல்லாமே ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காரு. கரெக்டாக அதே நேரத்தில் வந்து எங்கள் டேடியை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி வில்லன் வரான். வந்ததுக்கப்புறம் டேடி என்ன எப்படி இருக்கீங்க அப்படிலாம் பேசினும் போது அவனோட டேடி ஒரே பஞ்சு தான் வில்லனை. என்னடா பண்ணி வச்சுருக்க பைத்தியக்காரா என்ன அப்படின்னும் போது நம்ம வில்லன் வந்து என்னென்னே தெரியாமல் டேடி கார் திருடலாம் ஒரு மேட்ரா அப்படின்னு கேஷுவலாக சொல்லலாம். டேய் நீ என்ன பண்ணுன்றது மேட்ரு இல்லடா, நீ யாருக்கு பண்ணுன்றதாண்டா மேட்ரு. நீ வந்து ஜான் விக்கோட காரை தெரியும் அவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னா. டேய் ஒரு காலத்தில் அவன் இங்கே தான்டா கீழே வேலை செஞ்சான், அவன் போட்ட பிச்சையில் தாண்டா நம்ம இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவன்லாம் ஒரு ஆளா? ஏய் அவனை நம்ம பூகி மேன் கூப்பிடுவான். அதாவது பூகி மேனா? ஓ இல்லை ஜான்விக் அதுக்கும் மேலே இந்த பூகி மேனையே கொள்றதுக்கு ஜான்விக்கு தாண்டா அனுப்புவோம். அந்த மாதிரி ஒரு ஆளை போய் ஏன்டா வம்பு இழுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். பா ஆரம்பிச்சதை நானே முடிகிறேன்பா அப்படின்னு நம்ம வில்லன் சொல்ல டேடி சொல்லுவார், ஏய் நீ ஒன்றுமே பண்ண முடியாது, அவன் வருவான் உன்னை போட போகிறான், உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து துரத்திட்டு ஒரு பழைய டைரி எடுத்து ஜான்விக்கு ஃபோன் அடிக்கிறாப்புல. டேய் ப்ளீஸ்டா நம்ம வந்து சமரசமாக போயிடலாம் அப்படி இப்படின்னு நம்ம டேடி என்னென்னவோ பேசி பார்க்குறாரு. ஆனால் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்படியே நம்ம ஆள் கட் பண்ணிடுறாரு காலை. முடிஞ்சு போச்சு சோலி, பையனை கன்ஃபார்மாக போட போகிறான்றத வந்து நம்ம டேடிக்கு புரிஞ்சுது. அதனால் என்ன பண்ணுறான், அவன் கூட இருக்கிற அல்லக்கையை வச்சு ஒரு பெரிய பெட்டாலியனே வந்து நம்ம ஹீரோ வீட்டில் இறக்கி விட்றான். நம்ம ஹீரோ தான் ஏற்கனவே ஃபுல்லாக குளிச்சு முடிச்சுட்டு ரெடியாகிறாரு. அவ்வளோதான் வந்தவன் மொத்த பேரையும் சைலன்ஸ் பண்ணிடுறாரு. டமால் டிமில் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காரு. தள்ளிட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணி ரிசர்வேஷன் ஃபார் 12 அப்படின்றாரு. ஒருத்தன் வரான், மொத்த வீடியோ அழகாக க்ளீன் பண்ணி சொத்த பத்தமாக ஆக்கி கொடுத்துட்டு போயிடுறான். அதாவது வந்து இந்த மாஃபியா உலகத்தில் இதெல்லாம் வந்து பின்னாடி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, இது முடிஞ்ச உடனே நம்ம காலையில் கிளம்பி காரை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக டவுன் டவுன் போயிடுறாரு. டவுன் டவுனில் கான்டினென்டல் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ண போகிறாரு. இந்த மேட்ரு பார்த்தீங்கன்னா நம்ம டேடிக்கும் தெரிஞ்சுது. டேடி உடனே என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோ மேலே ஒரு பெரிய பவுண்டி. நம்ம ஹீரோ டவுன் டவுனுக்குள்ளே வராருன்ற மேட்ரு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம டேடி என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரைட்டாக வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கிட்டே போயிட்டு $2 மில்லியன் வந்து உங்கள் ஃப்ரெண்டை போட்டு தள்ளுவியா அப்படின்னும் போது நம்ம ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்து போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துருப்பாரு. $2 மில்லியன் எவன் ஹீரோவை போட்டு தள்ளலாம் அவனுக்கு $2 மில்லியன் அப்படின்னு பவுண்டியை வச்சிடறாரு. அதே டைமில் இவன் கான்டினென்டலில் தான் வந்து ஸ்டே பண்ணுறான்னு தெரிஞ்சவொடனே கான்டினென்டலுக்குள்ளே யாராவது இவனை போட்டு தள்ளலாம் அவங்களுக்கு $4 மில்லியன் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த கான்டினென்டல் ஹோட்டல்ன்றது மாஃபியாக்களால் நடத்தப்படும் ஹோட்டல். ஸோ இந்த ஹோட்டலுக்குள்ளே வந்து யாரும் யாரையும் வந்து கொல்லக்கூடாது, யாரும் யாரை பற்றி கொல்றதை பற்றி பிஸ்னஸும் பேசக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல். ஸோ அதை மீறவங்களை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இவங்க வந்து ஒரு செவியராக பனிஷ் பண்ணுவாங்க. அப்படின்றனால பார்த்தீங்கன்னா அந்த ரூலை வந்து பயங்கரமாக வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நம்ம ஆள் வந்து அந்த ஹோட்டலில் தங்குறாரு. நைட்டு வந்து கீழே இருக்க பாரில் போயிட்டு அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட வந்து அந்த டேடியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும்போது ஓனர் வந்து சொல்லிடுறாரு, சாரி தம்பி அதெல்லாம் இங்கே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ பார் அட்டெண்டர் போய்ட்டு சரக்கு போடலான்னு போது அந்த பார் அட்டெண்டர் நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு போல இருக்குது. ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு ஆன் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரக்கு வைக்கிறாங்க. பக்கத்துலேயே ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து ரெட் ரோஸ் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக வந்து நம்ம வில்லப்பைய வந்து அந்த ரெட் ரோஸ்ன்ற ஹோட்டலில் தான் பார்த்தீங்கன்னா ஒரே ஜமாயாக இருக்கிறான். அங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் எல்லாம் சூப்பர் ஃபிகர்ஸோட ஜாலியாக ஜிம்கானான்னு இருக்கிறான். அந்த ஹோட்டலுக்கு வந்து நம்ம ஹீரோ அந்த இடத்துல போய் நிற்கிறாரு. ஃபுல்லாக ப்ரிப்பராக போகிறாரு. சும்மா புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டு, கன்ஸு, நைஃப்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரிப்பேராக போயிடுறாரு. கரெக்டாக இவர் வெயிட் பண்ணியிருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா வில்லனோட வந்து அல்லக்கைஸ் வந்து அங்கே வருது. அந்த அல்லக்கைஸை வந்து பாத்ரூமுக்கு நம்மளாம் ஃபாலோ பண்ண போயிட்டு அவனுங்களை அங்கேயே போட்டு தள்ளி அவனோட செல்ஃபோனையும் நம்ம ஹீரோ தூக்கின்னு வந்துடுறாரு. அந்த போட்டு தள்ளும் போது வந்து நம்ம வில்லன் எங்கே இருக்கான்ற மேட்ரையும் கேட்டு தெரிஞ்சுன்னு தான் வராரு. ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா வில்லன் எங்கே இருக்கான்னா அந்த இடத்துக்கு போயிட்டு சைலண்ட்டாக எல்லாரையும் அப்படியே டக்குன்னு போட்டுனே வராரு. பட் ஒருத்தன் மட்டும் நம்ம ஹீரோவை பார்த்துறான். ஸோ அவனுங்க 2 பேருக்கு நல்ல சண்டை வரும்போது மிச்சம் இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருது ஜான்விக் உள்ளே வந்துட்டான். ஜான்விக்ன்றது நம்ம ஹீரோவோட பேர். ஸோ உள்ளே வந்துட்டான் அப்படின்ன உடனே அவள் தான் எல்லாம் உஷாராயிடுறானுங்க. நம்ம ஆளை வந்து போடத்தே தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வில்லனை கரெக்டாக பார்த்துட்டு அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் எல்லா பாடியோட போட்டுனேங்கும் போது அவனை பார்த்துக்கினே வந்து இந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் போட்டு தள்ளுறாரு. நம்ம வில்லன் மிரல்றாப்புல அவ்வளோதான் இவன் நம்ம கன்ஃபார்மாக போட்டுருவான்னு சொல்லிட்டு ஜெட்டியோடு வந்து ஓடுறாரு. அங்கேருந்து நடுவில் வந்து கிளப்புக்குள்ளே போகும்போது மட்டும் டவலை கட்டிக்கிறாரு. மீன் டைமில் எல்லா பாடி கார்டை வந்து சும்மா போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு இவனை போட்டு டமால் டிமில் சுட்டேன். எப்படியே நம்ம ஹீரோ வந்து செம்மையாக வந்து அங்கேருந்து எல்லாரையும் போட்டு தள்ளுன்னு போயினே இருக்காரு. ஒரு பாயிண்டில் என்ன ஆகுதுன்னு எப்படியும் வந்து நம்ம
வில்லப்பயப்புல வந்து கிளப்பை விட்டு வெளியே போயிடுறான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கும் அந்த வில்லனோட டாப் டயர் பாடி கார்டுக்கும் அந்த ஒரு சண்டை வருது. கரெக்டாக 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து புல்லட் தீர்ந்தது. அதனால் கையில் தான் சண்டை போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுது. கையில் சண்டை போடும்போது இந்த பாடி கார்டு என்ன பண்ணுறான், பாட்டில் வச்சு நம்ம ஹீரோ வயிற்றுலேயே ஒரு ஏற்றி நம்ம ஹீரோ அப்படி மேலே தூக்கி மாடியிலேருந்து கீழே டொம்முன்னு போடுறான். நம்ம ஹீரோ வேறு வழியே இல்லாமல் சேஃப்டிக்கு இந்த ஒரு கன்னை சும்மா சுட்டு அங்கேருந்து ஆகிடுறான். ஆகிட்டு வெளியே போகும்போது கரெக்டாக வந்து இந்த வில்ல பைப்பில் காரில் போயிருந்தால அவன் கையாளுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு எங்கடா இருக்கீங்க அப்படின்னு, ஏய் உன் ஆள் செத்துறான்டா, அவனை எல்லாத்துக்கும் ஒரு ப்ரைஸ் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு அந்த செல்ஃபோனை தூக்கி போட்டு போயிடுறாரு. கரெக்டாக ஹோட்டலில் போயிட்டு ஏதாவது டாக்டர் ரூமுக்கு வர சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஆள் போய் படுகிறாப்புல. டாக்டரும் வந்து ஸ்விட்செல்லாம் போட்டு இந்த மருந்து வச்சுக்கோ, நீ எப்படியும் வந்து கொலை தான் பண்ண போகிற அப்படின்னா இதை வந்து போட்டுன்னு வந்து செய்ய, கண்டிப்பாக ஸ்விட்ச் பிஞ்சிரும், ஆனால் உள்ளே இருக்க ஆர்கன்லாம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பெட்டில் பத்து போயிருக்கேன். அப்படி எதிர்க்க பில்டிங்கில் வந்து நம்ம ஃப்ரெண்டுக்காரர் வந்து ஸ்னைப்பிங் கன்னோட வந்து ரெடியாக வெயிட் பண்ணுகிறாரு. அவர் ஸ்கோப்பில் பார்த்து நேக்கும் போது தான் தெரியுது நம்ம ஹீரோ ரூமுக்குள்ளே யாரோ நைஸாக உள்ளே வராங்கன்னு. டக்குன்னு இவர் என்ன பண்ணுறாரு, கன் எடுத்து அவர் பில்லோலேயே ஒரு சுடனோடனே நம்ம ஹீரோ அலர்ட் ஆகிறாரு. அலர்ட் ஆகிட்டவுடனே கரெக்டாக ரூமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் கான்டினென்டல் ஹோட்டலில் வந்து கரெக்டாக வந்து செக்இன் பண்ணும்போது ஒரு பெர்கின்ஸ்டின்னு ஒரு லேடியை பார்த்துருப்பாரு. அந்த லேடி தான் நம்ம டேடியோட ஆள். ஸோ அவர் என்ன பண்ணுறா, நம்ம ஹீரோவை $4 மில்லியன் போட்டு தள்ளுறதுக்கு இறங்கிட்டா. எப்படியோ ஒரு வழியாக வந்து 2 பேரும் சண்டை முடிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அப்பர் ஹேண்டில் வந்து அவளை அச்சு மட்டையாக்கிடுறாரு. போட்டு தள்ளலான்னு போகும்போது வந்து ஏதாவது ஒரு டீட்டெயில் வில்லனை பற்றி சொல்லு, இல்லைனா உன்னை போட்டு தட்டுருவேன் அப்படின்னு. ஸோ வந்து வில்லனோட சீக்ரெட் ஸ்பேஸ் ஒரு சர்ச்சில் இருக்கும், அந்த ஸ்பாட்டை வந்து போட்டு கொடுத்துட்றா. போட்டு கொடுத்துட்டு அவளை மட்டையாக்கி பக்கத்தில் இன்னொருத்தன் இருப்பான், அவங்ககிட்ட பார்த்துக்க சொல்லிட்டு போயிடுவான். இவன் என்ன பண்ணுறான், அத்தனை நாள் காலையிலேயே நம்ம ஹீரோ அங்கே போயிட்டு அந்த சர்ச்சில் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அந்த சர்ச்சில் பார்த்திங்கன்னா நம்ம டேடி பார்த்திங்கன்னா வந்து எக்கச்சக்க சீக்ரெட் மேட்ரு வச்சுருப்பான். இந்த ஊரில் இருக்கிறவனெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி அந்த சிடி, ஃப்ளாப்பி டிஸ்க்கு, வீடியோஸு, அந்த புக்ஸு, அப்புறம் நிறைய கேஷு அப்படி இருக்கும். மொத்தத்தையும் நம்ம ஹீரோ எச்சு விட்ருவோம். அவள் தான் நம்ம டேடி காண்டாயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பாதிரியார் மாதிரி ஒருத்தன் நச்சுன்னு பண்ணலாம், அவனை போட்டு தள்ளுவானுங்க. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எதுக்கு இருக்க பில்டிங்லேருந்து நம்ம ஹீரோ பார்த்துருந்தாரு. இதெல்லாம் பார்த்துனுக்கும் போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, நைஸாக வந்து மிஷின் கன்லேயே டபடன்னு எல்லாரையும் போட்டு தள்ளுங்கிறாரு. அந்த இடத்துலையே அந்த பார்க்கிங்லேயே எல்லாரையும் போட்டு தள்ளுங்கிறாரு. இந்த டாப் டயர் பாடி கார்டு ஒருத்தன் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் மட்டும் என்ன பண்ணுறான், உசாராக ஒரு காரில் எடுத்து சும்மா சர்றன்னு எடுத்து வந்து நம்ம ஹீரோ ஒரு கார் பின்னாடி ஒழிஞ்சுன்னு போயிரு, அந்த காரை ஒரு இடி அடிப்பான். அவள் தான் நம்ம ஹீரோ மாட்டை. நம்ம ஹீரோ மாட்டை ஆனதுக்கப்புறம் ஹீரோவை தூக்கின்னு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு செம்ம அடிப்பானுங்க. அவனை விட்டுரு, நீ விடலன்னா வந்து நான் உனக்கு போட்டு தள்ளுருவேன், இப்போ மாட்டிக்கு நான் உனக்கு போட்டே தள்ள போகிறான் அப்படின்ற மாதிரி நம்ம டேடி பேசினுக்கும் போது அப்போ தான் நம்ம ஜான்விக் சொல்கிறாரு, டேய் எல்லோரும் என்ன கேட்குறாங்கடா, நீ வந்துட்டியா அவன், இப்போ நான் வந்துட்டேன் தான்டா நினைக்கிறேன், நான் வந்துட்டேன்டா, மரியாதை உன் பையனை கொடுத்துரு, இல்லைனா வந்து எல்லாத்துக்கும் இன்னும் பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எதையுமே டேடி கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கை கட்டப்பட்ட நிலையில் நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டாரு. டேடி போட வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஹீரோ வந்து எக்ரின்னு போய் அடிக்கலான்னு போகும்போது இந்த டாப் டயர் பாடி என்ன பண்ணுறான், ஒரு கவரை பிடிச்சி நம்ம ஹீரோ போட்டு தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணும் போது நம்ம ஹீரோ ஆல்மோஸ்ட் டெத்து. கரெக்டாக யாரோ டமால்னு சொல்கிறாங்க. என்னான்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு ஸ்னைப்பர் இருக்காருமா, அவர் வந்து ஒருத்தனை போட்டு தள்ளுறாரு, கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுறாங்க. அவள் தான் இந்த டாப் டயர் பாடி கார்டுக்கும் நம்ம ஹீரோக்கும் செம்ம ஒரு ஃபைட்டு, டமால் டீமில் சண்டை போட்டுனாங்க. ஒரு வழியாக வந்து கடைசியில் வந்து டாப் டயர் பாடி கார்டை வந்து நம்ம ஹீரோ போட்டு தள்ளிட்டு கையில் இருந்த அந்த ஸ்டேப்பை அறுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு பெரிய மிஷின் கன்னை எடுத்துன்னு போயிட்டு நம்ம டேடியை பார்க்கலான்னு போனால் டேடி வந்து காரில் போய்ட்டாரு. டக்குன்னு குறுக்கு ஓடி போயிட்டு டேடி வந்த காருக்கு நடுவிலேயே நின்று டமன்னு சொல்லிட்டு உள்ளே அந்த டிரைவர் இருந்திருப்பான் தான், ஃபஸ்ட்டு டிரைவரை போட்டு டேடி மூஞ்சிக்கிட்டே கன்னை வச்சு, மானை பையன் நான் சொல்கிறேன் அப்படி இப்போ சொல்கிறியா சுடுவான் உடனே டேடி இப்போ ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ப்ராமிஸ் பண்ணுறியா சொல்லு, நான் இது சொல்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுற சொல்லு அப்படின்னு ஒன்று எந்த அட்ரஸில் இருக்கான்னு மேட்டர் சொல்லுவான். என் மேலே வச்ச பவுண்டியை வாங்க அப்படின்வான். உடனே பவுண்டியும் வாங்கிடுவான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கப்புறம் வந்து டேடியை தொத்த விட்டுட்டு நம்ம ஹீரோ கெத்தாக போய் அந்த இடத்துல நம்ம வில்ல பேபி வந்தோமா, அங்கே இருந்த மொத்த பாடி காட்சியும் நம்ம ஆள் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்தே பட்டப்பட்டன்னு போட்டு தள்ளினே இருக்கிறாரு. நம்ம வில்லனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூட்டின்னு போவான். அங்கேருந்து எல்லா காரியம் வெடிக்க வச்சுருவான். இங்கே நம்ம வில்ல வந்து ஐயோ தப்பிச்சுவா போதுண்டா சாமின்னு எங்கேயோ விடுவான். டமால்னு யாரோ வயிற்றுல சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ அங்கேருந்து நடந்து வந்து பார்ப்பான். இவன் வந்து டேய் அது ஒரு நாய் தானடா அப்படின்னு சொல்ல வருவான். அவள் தான் ஒரே சுடு, வில்லன் க்ளோஸ். என்னடா வில்லன் க்ளோஸ் படம் முடிஞ்சிச்சா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லை, இன்னொரு பெரிய டேடி இருக்கார்ல, வில்லனை போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. டேடியால் வந்து தாய்க்க முள்ள பையன் இறந்ததை ஃபுல்லாக வந்து கிசாவை எடுத்துகிட்டு ஊன்னு சுற்றின்னு இருக்கிறாரு. அங்கே சுற்றின்னு போது தான் வந்து நம்ம ஹீரோ வந்து ஊரை விட்டு கிளம்பும் போது கரெக்டாக வந்து இந்த கான்டினென்டல் ஹோட்டலில் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெர்கின்ஸ்டன் லேடி வந்து
இவனை கொலை பண்ண ட்ரை பண்ணிச்சுல, அதனால் வந்து அந்த ஹோட்டல்லேருந்து இவனுக்கு ஒரு புது கார் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பக்கின்ஸ்டன் லேடி என்ன பண்ணியிருக்கோம், ஒருத்தன் வந்து இவனை பார்த்துட்டு இருப்பான்ல, அவனையும் போட்டு தள்ளிட்டு அவள் தப்பிச்சிருப்பா. நம்ம ஹீரோ புது கார் எடுத்துன்னு ஊரை விட்டு போகலான்னு நின்னுங்கும் போது கரெக்டாக ஃப்ரெண்டுக்காரனை வந்து பார்த்துருப்பானுங்க. இது இவனுக்கு 2 பேர் மீட் பண்ணுறானுன்றதை வந்து நம்ம பெர்கின்ஸ்டன் வந்து பார்த்துட்டு டேடிக்கு போட்டு குத்துறா. ஃப்ரெண்டுக்காரன் வந்து டேடிக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் அப்படின்ற மேட்ரு இங்கே தெரிஞ்சுது. ஸோ ஃப்ரெண்டுக்காரன் இவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிற வழியில் அவனை வழி மறைச்சி அவன் வீட்லேயே வந்து நம்ம ஃப்ரெண்டை போட்டு தள்ளிடுறாங்க. போட்டு தள்ளினது மட்டும் இல்லாமல் இதை வந்து டேடி பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை வேறு ஃபோன் பண்ணி சொன்னோடனே ஹீரோ ஸ்ட்ரைட்டாக காரை ஒரு ட்ரிஃப்டாக போட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு காலி. நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் ஆகிறாப்புல. இங்கே அந்த பெர்கின்சன் லேடியை வந்து அந்த ஹோட்டல் ஓனர் ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாரு. என்னான்னு போய் பார்த்தா வந்து ஹோட்டலுக்குள்ளேயே வந்து ஜான்விகை வந்து போட்டு தள்ள ட்ரை பண்ணல, அதனால் அவளை போட்டு தள்ளிட்டு அவளோட பாடியும் வந்து டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. டக்குன்னு ஓனர் வந்து ஜான்விக்கு ஃபோன் பண்ணி, ஏய் நான் இது சொல்லக்கூடாது, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஹெலிகாப்டருக்கு ஏதோ பெட்ரோல் போட்டு யாரையோ வந்து கூட்டிகிட்டு போகிறாங்களாம், என்னான்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. அவள் தான் நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. ஸ்ட்ரைட்டாக ஹார்பருக்கு போகிறாரு. அங்கே வந்து நம்ம டேடியோட பாடி கார்ட்ஸும் வந்து ஒரு 2 காரில் போய் நிற்கிறாங்க. அந்த பாடி கார்டு காரை ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ளே வந்து நம்ம ஹீரோ தள்ளி விட்டுட்டு டேடி பின்னாடி டமால் டிமில் போய் நிற்பார். அங்கே அந்த ஹார்பர்லாம் வந்து ஷிப்பு கட்டுறதுக்கு வந்து ஒரு பெரிய தூண் மாதிரி இருக்கும்ல, அந்த தூண்லேயே திரும்ப டம்முன்னு வந்து நம்ம டேடியோட காரை இடிக்கிறாரு. அவள் தான் நம்ம டேடி பேர். நம்ம ஹீரோ அப்படியே கார்லேயே பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் டமால் டிமில் இடிச்சு சுற்றினுப்பார். ஒருத்தன் பின்னாடிலேருந்து சுட்டுமா அப்படியே ரிவர்ஸ் எடுத்துன்னு வந்து டம்முன்னு இடிப்பார் பாரு. அந்த வில்லனோட ஆள் வந்து அப்படியே கார் மேலே சுற்றினே வருவான் பாருங்க. அப்படியே நம்ம ஹீரோ வந்து டம்முன்னு அப்படியே கார் மேலே ரோல் ஆகும்போதே சுடுறாரு. அப்படியே போட்டு தள்ளுறாராமா, தள்ளி விட்டுறாரு. அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாருமே வந்து கார் ரோலிங்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து போட்டு தள்ளுக்கிறாரு. டேடியோட அல்லகை ஒருத்தன் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் தான் பார்த்தீங்கன்னா வந்து யாராவது கண்ணு கொடுங்கடா, யாராவது கண்ணு ரொம்ப நேரமாக கேட்டோம்பான். கட்சியில் நம்ம டேடி தான் இந்தா வச்சுக்கோ குட் லக்குன்னு வேறு ரஷ்யனில் சொல்லியாம்பான். இவன் வேறு டே ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயினே இருப்பான். நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இந்த அல்லக்கையை பார்த்துருக்க மாட்டான். கம்முன்னு தப்பிச்சு போயிருக்கலாம். தேவையில்லாமல் கரெக்டாக நம்ம ஹீரோக்காரை சுட இந்த அல்லக்கையை வந்து காரே இடித்து நம்ம ஹீரோ போட்டு தள்ளிடுறாரு. கரெக்டாக நம்ம அல்லக்கையை போட்டு தள்ளும் போது இந்த சைடில் நம்ம டேடி எஸ்யூவி ஓட்டுன்னு வந்து ஆல்மோஸ்ட் அந்த காரை பள்ளத்துக்குள்ளே தள்ளுற மாதிரி போயிடுறாரு. நம்ம ஹீரோ ஓட்டின காரை எப்படியோ வந்து பின்னாடி கொஞ்சம் கண்ணாடி வழியே நம்ம ஹீரோ வெளியே எகிரி வச்சு அந்த ஜீப்புக்குள்ளே பார்த்தா யாருமே இல்லை. கொஞ்சம் தூரத்தில் நம்ம டேடி வந்து ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்கிறாரு. அங்கே நின்றுக்கிறாரு. வா சண்டை போடலாம் அப்படின்னு. கிட்ட போனால் என்கிட்ட கன்று இல்லை, நீயும் கன் இல்லாமல் சண்டை போடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து ஹேண்ட் கம்பட் தான் 2 பேரும் வந்து கையிலே அடிச்சிக்கிறாங்க. டமால் டிமில் நச்சிக்கிறாங்க. ஒரு பாயிண்டில் வந்து நம்ம டேடி என்ன பண்ணார், டக்குன்னு வந்து கத்தியை உருவி நம்ம அவனை இந்தடா வச்சு உனக்கு வயிற்றுல சொல்லிடுறாரு நம்ம ஹீரோ வயிற்றுக்குள்ளே. அதே கத்தியை நம்ம ஹீரோ உருவி நீ சாவடா நான் சொல்லிட்டு கழுத்தில் இறக்கி நம்ம டேடியை போட்டு தள்ளிடுறாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டேடி ஓட்டின அந்த எஸ்யூவியை எடுத்துன்னு போயிட்டு அந்த இடத்துல இடித்து நம்ம ஆள் வந்து சாஞ்சி கிடப்பார். இதுதான் அந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒய்ஃப் வந்து வா ஜான்விக் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த குரலை கேட்டவொடனே நம்ம ஹீரோ அங்கேருந்து ஏந்து அந்த இடத்துக்குள்ளே போவார். ஆக்சுவலாக அது ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போல இருக்குது. அங்கேருந்து மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்து நம்ம ஆள் வந்து லைட்டாக ஹீல் பண்ணிக்கிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா ஒரே நாய்ங்களாக இருக்கும். அதில் ஒரு நல்ல ஒரு பாக்ஸர் டாக் மாதிரி ஒரு கருப்பு கலர் நாய் இருக்கும். அதை எத்தனை வீட்டுக்கு போகலாமா, ஒரு பிரச்சனை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை எடுத்துன்னு அவர் வீட்டுக்கு கிளம்பிடுவார். ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்தோட ஹைலைட் என்ன, இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கோம்ல அது என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நானும் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? வேறு என்ன படம் பேசலான்றதும் கமெண்ட் செக்ஷனில் போனால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் ஆகும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு உண்மையுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஓகே, திருப்பி இன்னொரு சிறப்பான திரைப்படத்தில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை டேக் கேர்.